வெல்கம் டு லைன் டேட் சிராப் நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு தேசம் வளர்ற போது அதற்குன்னு சில அடையாளங்களும் சேர்ந்தே வளரும். அதில் ஒரு முக்கியமான அடையாளம் இது, உடம்பு வளர்றது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் எல்லாரும் இவ்வளோ ப்ளம்பாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஓரளவு லீனாக இருப்பாங்க, எல்லாம் மாடரேட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியோடு இந்த உடல் வளர்ச்சியும் சேர்ந்து தொடர்புடையது அப்படிங்கிற கணக்கில் பார்க்குறப்போ இந்தியாவில் அவ்வளோ ஒபீஸ்ன்னு சொல்லிட முடியாது. வேறு இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒபீஸ், ப்ளம்பாக இருக்குது, குண்டாக இருப்பது அப்படின்னு. டெலிவிஷன் விளம்பரத்தில் தொடங்கி, நியூஸ் பேப்பரில் தொடங்கி, ஆர்டிக்கலில் தொடங்கி, டாக்டர்ஸ் அட்வைஸில் தொடங்கி உடல் எடையை குறைப்பது எப்படிங்கிற சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கலை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்று பத்திரிக்கையில் பார்க்கலாம், இல்லை டிவியில் யாராவது வந்து பேசிட்டு இருப்பாரு. எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்பான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னால் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படிங்கிற 2 விஷயம் ரொம்ப பாப்புலராக, ரொம்ப அவசிய தேவையாக இருந்த காலகட்டத்தில் 30 நாட்களில் ஆங்கிலம் கற்கலாம், 30 நாட்களில் ஹிந்தி கற்கலாம் அப்படின்னு புத்தகங்கள் எக்கச்சக்கமாக வந்துச்சு. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், 30 நாட்களில் உடல் எடையை குறைப்பது எப்படி. எல்லா பேப்பர்லையும் ஒரு விளம்பரத்தை நீங்கள் கட்டாயமாக பார்க்கலாம். உடல் பருமனை குறைப்பது எப்படி 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்க முடியுமா முடியாதான்னு பேசப்பட்டதோ, இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா முடியாதான்னு பேசப்பட்டதோ, அதே மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்படுது, வெயிட் லாஸ் முடியுமா முடியாதா அப்படின்னு. வெயிட் லாஸ் சாத்தியம் என்று சொல்லுபவர்கள் ஒரு பக்கம், வெயிட் லாஸ் சாத்தியம் இல்லை, பல முயற்சியெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மறுபக்கம். வெயிட், அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட், எதையெல்லாம் துறக்கிறாங்க, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றாங்க, எது சரியான வழிமுறை அப்படின்னு. முதல்ல நான் இந்த பக்கத்தில் வரேன். ப்ளம்பா இருக்கு உங்கள்கிட்ட இந்த மைக்கை வரட்ட, நீங்கள் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. கடந்த ஒரு 2-3 நாளா நீங்கள் சாப்பிடணும்னு நாக்கில் ஊறுற ஐட்டம் எது? சீஸ் பஸ் பீஸா. இப்போ பீஸா நினைச்சா, இப்போ உங்க கையில் பீஸா இருக்குன்னா என்ன எப்படி தோணும்? உங்களை கவனிக்காம அதை கவனிப்பேன். என்ன கவனிக்காம அதை கவனிப்பீரு. கடந்த 2-3 நாளா நீங்க சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்க நாவில் ஊறுகிற அந்த உணவு பண்டம் இது? ஆல்வேஸ் பிரியாணி. ஆல்வேஸ் பிரியாணி, ஃபுல் கட் ஆல்வேஸ். ஓகே, பிரியாணில என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க, என்ன ஃபீல்? ஆன்டிசிபேஷன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். You feel you are going to do something great. Oh, you are going to do something great. Great for yourself. நமக்காக. Cool. 2-3 நாளா சாப்பிடணும் ஆசைப்பட்டுட்டு இருக்க உணவு என்ன? நான் 2-3 நாளா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் திருமணத்துக்கு போயிட்டு வந்ததுனால 3 நாளா திருமணம். இன்னைக்கு மாலை காலையில தான் முடிச்சிட்டு நான் வந்தேன். கண்டினியூஸா 3 நாள் ட்ரிச்சில இருந்துட்டு வந்தேன். 3 நாளா என்னென்ன ஐட்டம் சாப்பிடணுமோ அத்தனையும் சாப்பிட்டேன். அடுத்து பூரி உருளைக்கிழங்கு. பூரி உருளைக்கிழங்கு எங்க அம்மா செய்வாங்க. அது நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்னாடி செஞ்சாங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கேன், நீ வெயிட் குறைக்கணும் அதனால செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பூரி உருளைக்கிழங்கு, அந்த பூரி அந்த மேல அப்படியே புஃப்னு வருது, அந்த மேல அந்த லேயரை மட்டும் தனியா எடுக்கணும். அந்த எடுக்கும் போது அப்படியே அந்த நல்லா அப்படியே எண்ணெயில ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது எடுக்கும் போதே அப்படியே நம்மளே டச் பண்ற ஒரு ஃபீல் இருக்கும். தமிழ்நாட்டுல பூரிக்கு இப்படி ஒரு விளக்கம் யாரும் கொடுத்தது இல்லைங்க. அடேப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் பூரி கொண்டான் என்று அழைக்கப்படுவீர்கள். அதுக்கப்புறம் மேல்த ஃபுல்லா தனியா சாப்பிட்டுடணும். அதுக்கு உருளைக்கிழங்கு உண்மையாதான் டேஸ்ட். கீழது மட்டும் எடுத்துட்டு உருளைக்கிழங்கோட தொட்டு ஃபுல்லா சாப்பிட்டுக்கணும். அது சாப்பிட்டோன்னா ஒரு 5 இல்ல 6 அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு மாவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அம்மாவை பொரிச்சு கொடுத்து பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வாரம் ஆச்சு அது செஞ்சுன்னு, அதுல தெரிஞ்சு உங்களுக்கு பூரி எவ்வளவு நாளா நீங்க தேடிட்டீங்க. ஆனா உண்மையா நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ப்ரொடக்ஷன் ஒரு பூரி செட் ஆர்டர் நைட்டு. அடுத்து அம்மா செஞ்சதா நல்லா இருக்கும். நான் எனக்கு தான் கேட்கறேன், இதுக்காக எங்க அம்மா கேட்க முடியாதுல. நீங்க உங்களுக்கு 2-3 நாளா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது இது சிக்கன் 65. சிக்கன் 65. ஓகே. அது உள்ள செய்யும் போதே வெளிய இருந்து அப்படியே ஸ்மெல் இழுக்கும். நம்ம உள்ள செய்யும் போதே வெளியில ஒரு ஃபீல் உள்ள இழுக்கும். பக்கெட் சிக்கன். பக்கெட் சிக்கன் இப்ப சாப்பிடணும் ஆசையா இருக்கு. ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, நீங்க எந்த உணவை சாப்பிடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொள்ளுகிறீர்கள் அது சொல்லுங்க. பிரியாணி, பீஸா, சாக்லேட்ஸ் 3 சாப்பிட மாட்டீங்க. ஓகே, என்னென்ன உணவு சாப்பிடாமல் உடம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஆல் ஸ்வீட்ஸ். ஐஸ்கிரீம், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர் எல்லாமே. ஆல் ஸ்வீட்ஸ் என்ன புரியல, என்ன சாப்பிடுறதப்பா? மற்ற ரெகுலர் ஃபுட் எவ்வளவு இருக்கு இல்லீங்களா? இட்லி, தோசை, அந்த மாதிரி ரைஸ் இருக்கு, சப்பாத்தி இருக்கு. பக்கத்துல எதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க நீங்க? உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்றேன். உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன். ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். வேற மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன்ங்கிற கொள்கையில பழங்கள் அதிகமா சாப்பிடணும், நீர்க்காய்கள், மரத்தில் விளைந்த கீரைகள், எளிய சாப்பாடு, இதை தவிர எதையுமே என்னால் சாப்பிட அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக முடியாது. இது மட்டும் தான் சாப்பிட்றீங்க, மற்றெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பட் லிமிட். எல்லாம் சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க, லிமிட்டாக சாப்பிட்டுப்பேன். ஓகே, நேச்சுரல் கன்சல்டண்ட்டாக இருக்குனால ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த உடல் எடையை குறைக்க நீங்கள் என்னவெல்லாம் பண்ணினீர்கள்? ஆக்சுவலி நான் 11th படிக்கிற வரைக்கும் ஐம் நாட் ஒபீஸ். சரி,
11th அப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட்னால எனக்கு ஒரு 6 months பெட்டில் இருக்க வேண்டியது. ஐ பிகம் ஒபீஸ் பாய். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐ எம் லேசி, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பிளே ஸ்டேஷன் சைனா மருத்துவம்னு ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தஞ்சாவூரில் இருக்காரு. அதை நீ சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இவங்க ஒரு சார் சொன்னார் இல்லையா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் சாப்பிட்டேன், வெறும் ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒன்லி ஃப்ரூட்ஸ், அப்புறம் நான் கொடுக்குற மருந்தகம்னாரு. அதை 3 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்த சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் லிவர் கிட்ட வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம், அது அமேசான் காட்டு மருந்துன்னாங்க, அது காலியாச்சு, உடம்பு குறையில. அப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பா மலை தேன் வெந்நீரில் ஊற்றி சாப்பிடு இழைச்சிருவாங்க, தேன் இழைச்சிது, நான் இழைக்கல. இது வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இன்னும் இருக்கு. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 2 அவர் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறார், பட் என்ன செய்தால் உடம்பு இழைக்கலாம், நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க? மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ற ட்ரீட்மெண்ட், இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட் மாதிரி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணுறது. இட்ஸ் மெஷின் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட். எக்ஸ்டர்னலா பாசிவா நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். இட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து 3 kilos குறையலாம். 3 kilosன்றது சேஃபர் சைடு 1 monthக்கு. அதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். மெட்டபாலிசம் நார்மல் பேலன்ஸ்டு டயட் வித் 30 minutes எக்சர்சைஸ் தான் நாங்க சஜஸ்ட் பண்றது. மெஷின் வந்து செல்லுலாய்ட் மெஷின்ஸ்னு பேரு. அந்த மெஷின்ஸ் வந்து இட்ஸ் ISO சர்டிஃபிகேஷன் இருக்கு, பிளஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அதை கண்டக்ட் பண்றாங்க. நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க, டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, அது தவிர தெரபிஸ்ட் இருக்காங்க. இருக்கட்டும், அந்த மெஷினை என்ன பண்ணி வச்சு என்ன பண்ணுவீங்க? படுக்க வச்சு அவங்க மேல வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு அவங்க மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால 1 monthக்கு அவங்களால 3 kgs ஈஸியா குறைய முடியும். அந்த மெஷினை உடம்புல வச்சு கட்டிடுவாங்க. ஆமா, அது மெஷின் மூலமாக உடம்புடைய மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இட்ஸ் ப்ரூவ்டா? இட்ஸ் ப்ரூவ்ட். நீங்க சொல்ல மாதிரி இந்த மெஷின்ல ராப் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா எவ்வளவு நாள்ல என் உடம்பு குறையும்? 1 monthல 3 kgs குறைக்க முடியும். 1 monthல 3 kgs குறையும். அதுவும் டெய்லி வர தேவையில்ல, வாரத்துல 2 தடவை தான். ஒரு மாதத்தில் 3 கிலோ மெஷினை உடம்பில் கட்டி ஜாகிங், ஏரோபிக்ஸ், அக்வா ஏரோபிக்ஸ், அந்த மாதிரி ஏரோபிக்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே, கிக் பாக்ஸிங் அந்த மாதிரி கிளாஸஸ்ல வெரி எக்ஸசைஸ் தான். சும்மா ஜஸ்ட் எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். சேம் மார்ச், சும்மா மார்ச் இப்படி பண்ணிக்கங்க, சும்மா சேம் பிளேஸ்ல எல்லாருமே. ஸோ நீங்களும் பண்ணீங்க, சும்மா நீங்களும் சார் சும்மா மார்ச், சும்மா ஜஸ்ட் லைக் வாட் எவர் இப்படி எப்படி வேணாலும் பண்ணுங்க, சும்மா மார்ச். இது லெக் எக்ஸசைஸ், லெக் டைஸ் மசில்ஸ் எல்லாமே, லோவர் பாடி மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா பண்ணுங்க சார் ப்ளீஸ். சும்மா ஜாலியா, சும்மா லைக் ஸ்லோ. See, just 1 minute தான், just please march. நீங்க பண்றீங்களோ இல்லையோ, just நான் என்னால முடிஞ்சே சொல்றேன், march. பண்ணுங்க ப்ளீஸ் march. Okay, எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ண நான் ஃபாலோ பண்ண என்ன? Okay, now same march with hip. அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது சார். நீங்க கோஆபரேட் பண்ணுங்க சார். நான் சொல்றது ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், பண்ண மாட்டீங்களா? நீங்க எக்ஸசைஸ் பண்ண செய்யுங்களா என்ன இப்போ? ஐயோ, இதெல்லாம் நீங்க பண்ணி நடக்கலன்னா நீங்க ரெகுலரா வர தேவையில்ல. நீங்க ரெகுலரா பண்றீங்களா அது உங்க இஷ்டம். இப்போ எல்லாருக்குமே ஆடியன்ஸ் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியணும் ஏரோபிக்ஸ்னா என்ன, அதனால என்ன அதான் கேக்குறேன், அதனால தெரியும். சோ ஓகே, நீங்க பண்ணுங்க கைஸ். March right, march. Now both hands, hip, shoulder, up, just clap. Shoulder, hip, down, clap. Hip, shoulder, up, clap. Shoulder, down, up, clap. Come on, fast. Clap, fast. Continue. இந்த மாதிரி ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல சும்மா என்னால முடிஞ்சது அப்படி பண்றாங்க. சோ ஏரோபிக்ஸ் will do. ஓகே, இந்த ஏரோபிக்ஸ்ல ஒரு டான்ஸ் இருக்கும் தானே? டான்ஸ். ஓகே, யாராவது ஆடியன்ஸ் நீங்க ஜஸ்ட் வாங்க கலர்ஃபுல்லா இருக்கீங்க, வாங்க ப்ளீஸ். ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 back 2 3 4 5 6 7 8. Slowly jog, not down la பண்ண வேண்டாம். Jog. Clap. Back 2 3 4, one more time. Jog again. Jog. Back 2 3 4. Now same place jog. Jog. Clap. Shoulder, hip, down. Clap. Hip, shoulder, up. Clap. Shoulder, down. Easy jog forward and back. Jog. And back 2 3 4, hip, shoulder. Hip, shoulder, up, clap. Ready, 2 3 4, easy. நீங்க ஒரு ஏரோபிக்ஸ் டான்ஸ் நீங்க மட்டும் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாராலும் அதை சேர்த்து பண்ண முடியாதனால.
விளையாட்டாக ஆரம்பித்து விறுவிறுப்பாக பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த விவாதம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டி. லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஜூலை 15 மற்றும்